ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்ல பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார். எப்பவுமே ஹோட்டல்ல சாம்பார் டேஸ்ட் பண்றப்போ நம்ம மனசுல தோன்றது என்ன பொருள் இதுல சேர்க்கிறாங்க, எந்த அளவுல சேர்க்கிறாங்க, ஏன் நம்ம வீடுகளில் வைக்கிற சாம்பார்ல இந்த டேஸ்ட் வர்றது கிடையாது. இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹோட்டல் சரவண பவன்ல சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த சுவை சரவண பவன் சாம்பார் கூட மேட்ச் ஆகிறது தெரியும். ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு அரை கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். துவரம் பருப்பை ஒரு வீசம் உலக்கில் தலை தட்டி எடுத்திருக்கோம். உலக்கு இல்லாதவங்க மெஷரிங் கப்பில் 1/2 கப்னு மென்ஷன் பண்ணியிருக்க கப்பில் தலை தட்டி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 12 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். 5 பூண்டு பல் எடுத்திருக்கோம். தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு 3 டீஸ்பூன். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம்ன்றனால ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். காரம் கூட சாப்பிட்றவங்க 3 அல்லது 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கேரட் இந்த மாதிரி திக்காக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் 1, சவ் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதையும் இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி 3 டீஸ்பூன். இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யணுன்ற வீடியோ ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவோ அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த புளி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக புளி பேஸ்ட் 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை இலை கொஞ்சமும் கொத்தமல்லி இலை கொஞ்சமும் எடுத்திருக்கோம். அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, 2 வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கோம். தேங்காய் துருவல் எடுக்கிறவங்க 8 ஸ்பூன் அல்லது 9 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 3 டீஸ்பூன். பொட்டுக்கடலை 3 அல்லது 4 டீஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்க வேண்டாம். பொட்டுக்கடலை கூட சேர்க்கும் பட்சத்தில் சாம்பார் ரொம்ப கொலன்னு வரும். அப்புறம் சாம்பார் சுவையாக இருக்காது. அதே மாதிரி பச்சை மிளகாய் ஆகட்டும் சிகப்பு மிளகாய் ஆகட்டும் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி நான் இன்னைக்கு இந்த சாம்பார் பொடி வச்சு சாம்பார் செஞ்சப்போ ஹோட்டல் சுவையிலே இருந்ததுனால கூடுமான வரையிலும் நீங்கள் அந்த சாம்பார் பொடி வச்சு இந்த சாம்பார் தயார் பண்ண பாருங்கள். டிஃபன் சாம்பார் தான் தயாரிக்க போகிறோம்ன்றனால கூடுமான வரையிலும் காய்கறிகள் குறைவான அளவில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. காய்கறிகள் கூடுதலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாம்பார் தயார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதை எல்லாமே குக்கரில் சேர்த்து ஒரு 400 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 4 அல்லது 5 விசில் வர்ற வரைக்கும் பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிற இந்த இடைப்பட்ட சமயத்தில் மிக்சி ஜாரில் நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, சிகப்பு மிளகாய், தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை இந்த 4 பொருளையுமே இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையும் அரைச்சதுக்கப்புறம் பேஸ்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். குக்கரில் இன்னும் பருப்பு வெந்துட்டு இருக்கிறதுனால நாம் வதக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் இப்போ வானலியில் சேர்த்து வதக்கிடலாம். நாம் எடுத்து வச்சிருந்த தக்காளியையும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் இதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் தாளிக்க எடுத்து வச்சிருக்க கடுகும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். கடுகும் வெந்தயத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் சீக்கிரமாகவே கருத்து போயிடும்ன்றனால மீடியம் ஃப்ளேமில் அதை வறுத்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சிருக்க தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயையும் இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதை எல்லாமே நம்ம மறுபடியும் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வேக வைக்க போகிறோம்ன்றனால வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நாம் எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம்.
சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நாம் இப்போ வதக்கலாம். சாம்பார் பொடியோடைய பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். புளி பேஸ்ட்டு இல்லாதவங்க புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த புளியை மட்டும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புளி தண்ணி இப்போ சேர்த்துடலாம். இப்போது இந்த புளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கிட்டு நாம் மற்ற காய்கறிகள் எல்லாம் சேர்த்துடலாம். புளி தண்ணி எடுத்தவங்க புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக புளி கரைசல் எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலை இதில் சேர்த்து புளி கரைசல் ஓரளவுக்கு வத்துனதுக்கப்புறம் காய்கறிகளை சேர்க்கலாம். நாம் சேர்த்த புளி பேஸ்ட் வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து வந்துடுச்சு. நாம் இப்போ காய்கறிகளை சேர்த்துடலாம். கேரட், சவ், முருங்கைக்காய். இப்போ எல்லா காய்கறிகளையுமே வாணலியில் சேர்த்து வாணலியில் இருக்கிற வெங்காயம் தக்காளி சாம்பார் கலவையோட காய்கறிகளை நல்லா ஒரு 2 முறை நல்லா பெரட்டி விட்டுட்டு காய்கறிகளை நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க சாம்பாருக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். இதோட நாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலையும் இப்போ சேர்த்துடலாம். உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இதோடையே நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய், தக்காளி, மிளகாய், பொட்டுக்கடலையோட பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். இதை எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வதக்குனாலே போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை எல்லாமே நம்ம மறுபடியும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வேக வைக்க போகிறோம்ன்றனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வதங்கினாலே போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி உப்பு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வதக்கியாச்சு. நாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஹை ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அங்கங்கே 1-2 தெரிகிற பருப்பையும் நீங்கள் கரண்டியை வச்சு அழுத்தி விட்டாலே பருப்பு நல்லா மசிஞ்சிடும். இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. இதில் நாம் வதக்கி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்த்துடலாம். பருப்பு இதே மாதிரி தான் நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்திருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நாம் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பார் ரொம்ப நீர்த்து இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரவண பவனில் சாம்பார் எப்போவுமே கொஞ்சம் திக்காகவே இருக்கும்ன்றனால நம்ம ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். எல்லா காய்கறிகளையும் இப்போ சேர்த்தாச்சு. நாம் ஒரு 400 ml அளவு தண்ணியை பேனில் ஊற்றி அதை நல்லா கழுவி நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்போட நாம் சேர்த்த தண்ணி, வதக்கி விட்ட காய்கறி இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பாரோடைய கன்சிஸ்டன்சி செக் பண்ணுங்கள். சாம்பார் இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குன்றனால நான் இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் சாம்பார் மறுபடியும் திக்காகுன்றனால இப்போவே நம்ம கூடுதல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா சாம்பார் வெந்து வர்றப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றனால ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறோம். குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் சரியாக 2 விசில் மட்டும் வேக வச்சா போதுமானதாக இருக்கும். அப்போ தான் காய்கறிகள் எல்லாமே சரியான பதத்தில் வெந்திருக்கும். கூடுதலாக விசில் வந்துச்சுன்னா காய்கறிகள் குழஞ்சிடும்ன்றனால 2 விசில் மட்டுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சதுக்கப்புறம் காய்கறிகள் நல்லா சரியான அளவில் வெந்திருக்கு. அதே சமயம் நம்ம சேர்த்த பொருட்களுடைய பச்சை வாசனையும் போயிருக்கு. சாம்பார் பார்க்குறதுக்கு இப்போ திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் வேக வச்சு குக்கர் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு ஹோட்டல் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சாம்பார் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.